இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இம்ப்ரூவ் த அண்டர்லைன்டு பார்ட். அண்டர்லைன் மிஸ் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இதான் சச் அ டியரஸ்ட்ங்கிறது தான். கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் போடுங்க. கரெக்ட் இல்லை அப்படின்னா என்ன பார்ட் தப்பு அப்படிங்கறது போடுற சொல்லியிருக்காங்க. அதான் கொஸ்டின். ஷீ இஸ் சச் அ டியரஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுல ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அப்ப பாசிட்டிவ் யூஸ் பண்ணா போதும். ஷீ இஸ் சச் அ டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு வரும். அப்ப இதுல என்ன ஆன்சர் அப்படின்னா சச் அ டியர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து செகண்ட், சூஸ் the most appropriate synonym of the underlined word. இதுல agnostic அப்படிங்கறதா. She began to question the religious teaching of her youth and became more agnostic அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க வளர வளர என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ரிலீஜியஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுட்டு ரொம்ப அக்னோஸ்டிக்கா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு அக்னோஸ்டிக்னா என்னன்னு தெரியும். அக்னோஸ்டிக் அப்படின்னா வந்து கடவுள் நம்பிக்கை, கடவுள் இருக்கா இல்லை என்று ரெண்டையுமே நம்பாதவங்க. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஒண்ணு மேல இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிலீவும் பண்ணல, டிஸ்பிலீவும் பண்ணல. ஓகேங்களா? அப்போ இதுல இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சினானிம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இவங்கள மாதிரியே இருக்கக்கூடியவங்க. காட்லி அப்படிங்கிறவங்க கடவுளை நம்பக்கூடியவங்க, ரிலீஜியஸ் அப்படின்னா மதத்தை நம்பக்கூடியவங்க, டீமானிக் அப்படிங்கிறவங்க சாத்தானை நம்பக்கூடியவங்க, ஸ்கெப்டிக் அப்படிங்கிறவங்க இதே மாதிரிதான் அக்னாஸ்டிக் மாதிரியே தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. ரொம்ப டவுட்டர்ஸ் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எவிடன்ஸ் இல்லாம நம்ப மாட்டாங்க, நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்கெப்டிக்னா டவுட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க ரெண்டையுமே நம்பல, இருக்காருன்னு நம்பல, இல்லன்னு நம்பல. அப்ப ரெண்டுக்கும் வந்து சினானிம் இது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அக்னாஸ்டிக்கு பர்ஃபெக்டான சினானிம் என்ன அப்படின்னா ஸ்கெப்டிக் இதுல. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. I can't hearing what he is saying அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். கொஸ்டின்ல வந்திருக்கு. இதுல காண்ட்க்கு பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரும். ஓகேங்களா? கேன் பக்கத்துல ஆக்சிலரி வேர்ப், மாடல் ஆக்சிலரி வேர்புக்கு பின்னாடி வர்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரணும். அப்ப ஐ காண்ட் ஹியர் வாட் ஹி இஸ் சேயிங், கண்டினியூஸ் ஃபார்ம் வரக்கூடாது. ஓகேங்களா? ஐ காண்ட் ஹியர் வாட் ஹி இஸ் சேயிங் அப்படின்னு தான் வரணும், பேஸ் ஃபார்ம் தான் வரணும். அப்படி ஹியரிங் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி என்ன வேர்ப் வரும்? பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல கரெக்டா இருக்கும். ஆனா இது பி ஃபார்ம் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸ், சப்ஜெக்ட், பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரும். அப்ப ஹியரிங் வராது, வேர்ப் ஐஎன்ஜி வராது. அதான் இதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக். அப்ப ஐ காண்ட் ஹியர் வாட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. சூஸ் த ஆப்போசிட். அப்ப ஆப்போசிட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை அண்டர்லைன் பண்ணிடணும். அரே அப்படின்னா என்னது? அணி வகுப்புன்னு சொல்லிட்டு நம்ம மேத்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். அணின்னு சொல்லிட்டு இப்ப வரிசையா இருக்கும், அதை வரிசைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடான் அப்படின்னா என்னது? அடான் அப்படின்னா வந்து ஆடம்பரம், ஆடம்பரம். அப்பேரல் அப்படின்னா ஆடை, உடுத்திருக்க ஆடை வந்து அப்பேரல் சொல்லுவாங்க. யூனிட்னா ஒண்ணுன்னு பொருள், கிளஸ்டர்னா என்னது? கொத்து அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அப்ப ஆப்போசிட்னா அரே அப்படின்னா பெருந்தொகுதின்னு கூட சொல்லலாம், அணி வரிசை, அணி தொகுதி, அணி வரிசைன்னு கூட சொல்லலாம். அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யூனிட் தான். அதான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. என்ன சொல்லிருக்காங்க? enabling nursing home to operate effectively during a pandemic requires clear-eyed understanding of their capabilities and limitations. ஓகேங்களா? இதுல வந்து என்ன பண்ணும் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா பேண்டமிக் பக்கத்துல ரெக்வயர்ஸ் வரும். ஓகேங்களா? எப்படி வரும் அப்படின்னா ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டி, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கே இருக்கு. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா பேண்டமிக், அதாவது இதுல மட்டும் நான் சொல்றேன், வேர்புக்கு பக்கத்துல வர நவுன் சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் சிங்குலர், வேர்பும் சிங்குலர். ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா வேர்பும் ப்ளூரல். ஓகேங்களா? அப்ப பேண்டமிக் பக்கத்துல பேண்டமிக் அப்படிங்கிறது சிங்குலர், அப்ப ரெக்வயர் வராது, ரெக்வயர்ஸ் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? அப்போ டியூரிங் அ பேண்டமிக் ரெக்வயர் கிளியர் ஐடு அப்படிங்கிறது தான் வந்து தப்பா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ப்ரோப்ளிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோப்ளிகேட்டோட ஆண்டனிம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணணும். அப்ப ப்ரோப்ளிகேட்னா என்ன நமக்கு தெரியும். ப்ரோப்ளிகேட் அப்படிங்கிறது
அவங்க ஊதாரித்தனமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். அப்படின்னா எதையும் வந்து கரெக்டா ஒரு டைமையும் மணியும் எதையும் கரெக்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. லிபரல் அப்படிங்கிறது சுதந்திரம், லெவிட் அப்படிங்கிறது ஸ்க்ரூயலா இருக்கிறது, வல்கரா இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து வைல்ட் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமா இருக்கிறது. இது எல்லாமே ஒரே இதுக்கு வருது. கன்சர்வ் அப்படிங்கறத வந்து என்னது? கன்சர்வ் அப்படிங்கிறது அவங்களுக்கு செட் ஆஃப் மாரல் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும், எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப இதுக்கு ஆப்போசிட் ப்ரோப்ளிகேட்க்கு கரெக்டான ஆப்போசிட்டான வேர்ட் கன்சர்வ் தான் வரும். கன்சர்வ் தான் இதுக்கு ஆன்சரா. क्वेश्चन नंबर 6க்கு क्वेश्चन नंबर 7ல the brook dash from an அண்டர்கிரவுண்ட் ஸ்ப்ரிங்னு சொல்றாங்க. ப்ரூக்னா என்ன நமக்கு தெரியும். ப்ரூக் அப்படின்னா ஓடை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஃப்ரம் அன் அண்டர்கிரவுண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னா வந்து நிலத்தடியில ஓடக்கூடிய நீர், அதுல இருந்து அந்த ப்ரூக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃப்ரம் அன் அண்டர்கிரவுண்ட் ஸ்ப்ரிங். அப்ப இது என்னது? ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது சொல்லணும். இதுல எந்த ஒரு டைம் பீரியடும் இருக்காது. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சிம்பிளா சொல்லலாம். அப்ப இந்த ப்ரூக் எமினேட்ஸ் அப்படிங்கறத வரும். எமினேட்ஸ் ஃப்ரம் அன் அண்டர்கிரவுண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னா வந்துரும் ஆன்சர். क्वेश्चन नंबर 7 பார்த்திருக்கோம். அடுத்து 8ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு கரெக்டான இடியம் இல்லனா பிரேஸ வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. I admit that I did it suddenly without thinking about it. அதாவது நான் ஒத்துக்கிறேன், நான் செஞ்சுட்டேன், அத யோசிக்காம. அப்ப சடனா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கான், அதான் அதோட மீனிங். அவ்வளவுதான். ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா செய்யறது. ஓகேங்களா? அத ஹிட் த நெயில் ஆன் த ஹெட், ஆணி அடிச்ச மாதிரி. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படிங்கிற இடியம்க்கு என்ன வந்து மீனிங் அப்படின்னா வந்து ஒரு சீக்ரெட்டா ரிவீல் பண்றது. இந்த ஹீட் ஆஃப் மொமெண்ட் அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆன்சர் மூலம் வந்து டக்குன்னு முடிவெடுத்து செய்யுது. அப்ப இதுவும் சேமா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும். அடுத்தது கிக்டு த பக்கெட் அப்படின்னா வந்து டை இல்லைன்னா பாஸ்ட் அவே அந்த மாதிரி மீனிங் வரும். அப்ப இது வராது. அப்ப இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் தான் வந்து சடனா இவன் திங்க் பண்ணி முடிவெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சரா இருக்கும். क्वेश्चन नंबर 9ல ராங்லி ஸ்பெல்ட் வேர்டுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 3 வார்த்தைகள் 4 வார்த்தை இருக்கு. அதுல ஒரு வார்த்தை தப்பா இருக்கும். அது என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. 4 வாக்கியத்துல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? once he locked me in and was gone 3 days. It was dreadful lonesome. lonesome வராது, lonely வரும். lonely வரும், lonesome வராது. வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? வேற எதுவும் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியல. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். அதுக்கு அடுத்த क्वेश्चन. ஓகே, fill in the blank with correct homophone. ஹோமோஃபோன்னா என்ன? அதாவது 2 ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கும், ஆனா வேற வேற மீனிங் இருக்கும், ஸ்பெல்லிங்கும் வேற வேற இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NEW நியூக்கும் KNEWக்கும் நியூக்கும் வித்தியாசம் இருக்கு. நியூனா புதுசு, அது நியூ அப்படிங்கிறது நோவோட பாஸ்ட் டென்ஸ் நியூ. ஓகேங்களா? நோ. அப்போ அதுதான் ஹோமோஃபோன்னு சொல்றாங்க. இப்போ தேர் இதெல்லாம் வந்து ஹோமோஃபோன் சொல்றாங்க. ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷன் வருது. இப்போ கம்மிங்னு வருது. ஓகேங்களா? இப்போ நமக்கு எந்த ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எது எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வருமா? வரும். அப்போ தேர் இதுக்கு முன்னாடி பி ஃபார்ம் இல்ல. இப்போ தே ஆர் இல்லைன்னா தே வேர் வரும். ஓகேங்களா? தே ஆர் கம்மிங் ஃப்ரம் த கிச்சன் அப்படின்னு தான் ஆன்சர் வரும். இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்த क्वेश्चन நம்பர் 11. ஓகே, இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எது வந்து ஸ்பெல்லிங் கரெக்ட் தப்பா இருக்கு. ஃபாதர் கேஸ்ட்ரலோ அஷூர்ட் தட் he will perform the rites today அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்தவும் தப்பா இல்ல, ஆனா ஆன்சர் கீ தான் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். தப்பா இல்ல, 2ஓட ஸ்பெல்லிங்கும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்த क्वेश्चन பாத்திரலாம். இந்த இடத்துல ஒரு டேஷ் வரும்.
Okay. Select the most appropriate word to fill in the blank. The area is full of quaint villages. ஓகேங்களா, quaint அப்படின்னு சொல்றாங்க. quaint அப்படின்னா old fashioned village ன்னு சொல்லுவாங்க. பனி அப்படின்னா வந்து லிட்டில் ஷார்ட், லிட்டில் வராது ஷார்ட், அந்த மாதிரி வந்து மீனிங் இருக்கும். அடுத்தது குவைண்ட் அப்படின்னா இருக்கு. இப்ப கரெக்டா குவைட் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப கரெக்டான அட்ஜெக்டிவ் தான் போடணும். அப்ப லிட்டில் தான் வரும். ஓகேங்களா, அண்ட் லிட்டில் வராது, வில்லேஜஸ் வரதுனால குவைண்ட் லிட்டில் வில்லேஜஸ் அப்படிங்கறதா வரும். ஷார்ட்டும் வராது, இன்அப்ரோப்ரியேட்டா இருக்கும். பனிங்கிறதுக்கும் ஷார்ட்னு தான் மீனிங், அதனால அது வராது. இந்த ஏரியா இஸ் ஃபுல் ஆஃப் குவைண்ட் லிட்டில் வில்லேஜ் அப்படின்னா கரெக்ட் ஆயிரும். அடுத்து 13ல என்ன question? If there is no error, choose no error, be the best, more better than the rest. Okay, இதுல என்ன தப்பு? be the best, more better சொல்லிட்டு ரெண்டு கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி தான் வரும், ரெண்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஒண்ணு மோரை எடுத்துடணும், இல்ல அப்படின்னா பெட்டர் எடுத்துடணும். ஓகேங்களா, அப்ப இதுதான் தப்பு. மோர் பெட்டர் தென் அப்படிங்கறதுதான் தப்பு. ஓகேங்களா, be the best, better than the rest அப்படின்னா வரணும். அடுத்து 14ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எரர் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. these are your slippers on the ground, isn't they அப்படின்னு சொல்லிருக்காங்க. slippers வந்திருக்கு, அப்ப aren't they தான் வரும், isn't they வராது. அப்ப இந்த இடத்துல தான் மிஸ்டேக் இருக்கு. ground isn't they அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு அடுத்தது கரெக்டான இடியம்கான மீனிங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிச் அண்ட் டாஸ். இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு இதை டாஸ் பண்ணுவாங்க, அதுல இருந்து பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட டைஸ் கேம் மாதிரி. ஓகேங்களா, இதுல வந்து ஒரு ஸ்கில்ல விட அவங்களோட லக்கு தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அதான் பிச் அண்ட் டாஸ் கேம் அப்படிங்கிறது. அப்ப கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னா கரெக்டான அப்ரோப்ரியேட்டான ஆன்சராக வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு கரெக்டா வந்து ஃபில் பண்ணும். காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். In the following passage some words have been அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் வருது. சரி, நம்ம இப்படியே பாத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெலீட் பண்ணிருக்காங்க, சில வேர்ட்ஸ் இல்ல, அப்ரோப்ரியேட்டான வேர்டை போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். எம் ரீட் ஹேட் பீன் டெட் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இதுதான் 16th நம்பர் தான். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட். த கொடுத்துருக்காங்க, ஆன் கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடலாம். எம் ரீட் ஹேட் பீன் டெட் ஃபார் டேஷ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இயர்ஸ் வந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி த அண்ட் கம்ப்ளீட்னு வராது, 9 தான் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டபிள் நவுன் தான் வரும். அப்ப 9 தான் வரும். ஓகேங்களா, 9 இயர்ஸ். இட் வாஸ் இன் த சேம்பர். இந்த இடத்துல ஒரு டேஷ் வரும். ஓகேங்களா, அந்த இடத்துல என்ன வரும்னா பிரீட்டட், எக்ஸைல்ட், சைன், பேண்டட். இந்த இடத்துல பிரீத்தட்னு வரும், பீச்சட் வரும். பிரீத்தட். ஓகேங்களா, பிரீத்னு வரும். அவரோட இறுதி மூச்சு அங்கதான் விட்டாரு அப்படின்னு வரும். அப்ப அதுதான் கரெக்டா வரும். எக்ஸைல்னா வெளியே விடுறது, சைன் அப்படின்னா பெருமூச்சு விட்டாரு அப்படின்னு வருது, பேண்டட் அப்படிங்கிறது மூச்சு இறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்டா அப்படின்னா அவரோட மூச்சை வந்து கடைசியா விட்டாரு அப்படின்னா பிரீத்தட் தான் வரும். அப்ப செகண்டுக்கு இதான் வரும். ஹியர் ஹி, தேர்ட்ல வந்து ஹி. அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஹி லேடு அப்படின்னு தான் வரும். தேர்டுக்கு he laid in state. ஓகேங்களா, அப்படின்னு தான் வரும். hence his coffin was. ஃபோர்த்துக்கு இதான் 19th one. coffin was beer அப்படின்னா வந்து தாங்குறது, beard அதுதான் past tense, beard அதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. born அப்படிங்கறது தான் வந்து தாங்குறது. அப்ப அவரோட சுமந்து செல்றது அது கரெக்டான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா his coffin was borne by undertaker's men. அவர்களுடைய ஆட்களால் தூக்கி செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். and since that day அதுல இருந்து இதான் லைக்கிங், சென்ஸ், அலைன்மெண்ட், மீனிங் வருது.
அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா வந்து since that day of sense வரும் of dearly consecration அப்படின்னா பிரதிஷ்டை செய்யறது had goddess from வரும் இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் frequent intrusion அப்படின்னா ஊடுருவல் ஓகேங்களா அப்ப இன்னைக்கு 20 questions போதும் இது வரலும் மீதி questions நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஒரு செட்டு முடிச்சாச்சு தேங்க்யூ அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க